ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது தான் இந்த இனல்ஷாங்கிற பிராண்ட்லேருந்து ஒரு சாப்பர் ஒன்று. இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. இது நான் என்னோடய ஓன் யூஸ்க்காக நானாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணினது. இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரில் வந்துட்டு ஒரு பெரிய பவுல் ஒன்று வரும். ஸோ இது வந்து அதிக குவான்டிட்டிக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். எதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்னு அவங்க ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் தாண்டி நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன், எந்த மாதிரி என்னோடய குக்கிங்க்கு இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியும் எல்லாமே நான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சாப்பர்னு யூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் சாப்பர் ஒன்று தான். அந்த ஸ்ட்ரிங் சாப்பருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித்தின் 500 வந்துட்டு எல்லா பக்கமே கிடைக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு $10 வாங்கிடலாம். ஸோ மார்க்கெட்டில் உள்ள நார்மலாக உள்ள சாதாரண ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த ஸ்ட்ரிங்கு போய் ஒரு மாதிரி சுழண்டுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ட்ரிங்கை நம்ம கையோடு புட்டுக்கிட்டு வந்துடும். இது 2ல் ஒன்று தான் எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடுமே வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு ஸ்டடியாக கிடைக்காது. நிறைய பிராண்டில் 4-5 வாங்கி வேஸ்ட்டு தான் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு இந்த மினி சாப்பர்னு ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது வாங்கினேன். அது கூடவே எலக்ட்ரிக் சாப்பர் பிளேடுன்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கி லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் யூஸ் பண்ணினது. நீங்களுமே நிறைய என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிளேடனுமே நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இப்போ வரைக்குமே நல்லா ஒர்க் ஆகுது. நான் இப்போ அதை ஊரில் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுல் வந்துட்டு ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாறலாம், கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்துட்டு புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிராண்டு எனக்குமே ரொம்ப புதுசு தான். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வருது. ஸோ நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இந்த காய்கறி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதே மாதிரி பவர்ஃபுல் மோட்டார் 500 வாட்ஸ் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப பவரான மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸிங் பவுல் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் வருது. 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். கிட்டத்தட்ட இப்போது 2 மாதமாக பார்த்திங்கன்னா டெய்லியுமே என்னோடய குக்கிங்கில் நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த கேப்பை உருண்டை, அதுக்கப்புறம் அந்த கம்பு உருண்டை அதெல்லாம் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஸ்டாக் செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து டக்குன்னு எடுத்து கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆளுக்கு ஒரு பெரிய டம்ளரில் குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவே நல்லா வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும். காலையில் நேரம் பார்த்திங்கன்னா மற்ற கொஞ்சம் ஹெவியெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது அழகாக சாப்பிட்டுக்கிறாங்க. காலையில் நேரம் இதெல்லாம் கரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு டைம் நிறைய கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வேலையும் கொஞ்சம் வளரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன சின்ன கட்டியெல்லாம் வந்துட்டு நம்மளால் ரொம்ப மைனூட்டாக கரைக்க முடியாது. அவசரத்தில் இது பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நான் சாப்பரில் போட்டுட்டு சும்மா ஜஸ்ட்டு 2-3 பல்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இந்த தயிர், உப்பு எல்லாம் நல்லா அழகாக வந்துட்டு கலந்து சூப்பராக எனக்கு வந்துட்டு கூழ் கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லீக்கேஜே கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம மிக்சிலெலாம் போட்டோன்னா நல்லா தெரிச்சு எடுத்துரும். இதில் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. கொஞ்சமாக பிரண்டை தொக்கு வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு. பெரிய நெல்லிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தமிழ் கடையிலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 1/2 கிலோ பக்கம் இருக்கும். இதை வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ரஃப்பாக வந்து பெரிய பீஸாக வந்துட்டு சாப் பண்ணி எடுத்திருந்தேன். பீட்ரூட்டுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இதை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம சாப்பரில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பொருள் ஆட் பண்ணாலும் சரி, இந்த பிளேடு கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு நகர்றது கிடையாது. நல்லா ஸ்டடியாக இருக்குது. வித்தின் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு எனக்கு துருவி கொடுத்துருச்சு. யூஸ்வலாக நான் இந்த மாதிரி ஆம்லாலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க கையில் தான் வந்துட்டு நம்ம அந்த காய் சீவுறதில் வச்சு சீவிக்கிட்டு இருப்போம். பட் நெல்லிக்காய் வந்து இதில் ரொம்ப சீக்கிரத்துலேயே எனக்கு அழகாக வந்துட்டு சூப்பராக துருவி கொடுத்துருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ சன்னமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மைனூட்டாக வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கலாம். பிளேடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் நல்லா ஸ்டடியாக இருந்துச்சு. இது தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த பிளேடு தான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது, அந்த பக்கம் இந்த பக்கம் உலட்டிகிட்டு இருக்கோம். பட் இந்த இதில் வந்து அந்த ப்ராப்ளம் சுத்தமாக கிடையாது. எக்காரணம் கொண்டும் நம்ம பிளேடோடு உள்ள கையை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு பிளேடை ரிமூவ் பண்ணிட்டு தான் எந்த ஒரு வேலையுமே செய்யணும். நெல்லிக்காய் வந்து சூப்பராக துருவி எடுத்தாச்சு. அடுத்து அதே சாப்பர்லேயே வந்துட்டு நான் டைரெக்டாக பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த ஒரு பொருளை நம்ம சாப்பரில் போட்டு சாப் பண்ணாலுமே நம்ம ஒவ்வொருத்தரையும் திறந்து அந்த சைஸை வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த வெளியிலேயே அந்த நம்மளுக்கு வந்து அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கிறதுனால எத்தனை செகண்ட்ஸ் போயிருக்குன்னு தெரியும். ஸோ கம்மி செகண்ட்ஸ்னும் போது ஓரளவு கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த லிட்டுமே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால விசிபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சில அட்வான்டேஜஸ்லாம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக வேணும்னா நம்ம இன்னும் 2-3 ப்ரெஸ் கொடுக்கும்போது செகண்ட்ஸ் கூடிட்டே போகும். அப்போ நம்ம இன்னுமே குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுற ஐட்டமாக இருந்தால் நல்லா மைனூட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மைனூட்டாலாம் வேறு எதுலேயுமே கட் பண்ண முடியாது. இவ்வளோ குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். ஆனால் சாறு எதுவுமே வெளியாகலைங்க. எல்லாமே நீட்டாக கட்டிங் தான் பண்ணியிருக்கேன் ஒழிய
ஒரு மாதிரி கொஞ்சம் நசன்னு சொல்லி ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரிலாம் ஆகலை, ரொம்பவே வந்துட்டு சூப்பராக துருவி எடுத்து கொடுத்துருச்சு. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்லிப் ஆகாமல் நல்லா ஸ்டர்டியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் எதுவுமே விழுகாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டர்டியாக இருக்குது. சாப் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சப்பாத்தி மாவு கூட சூப்பராக பிணைஞ்சு கொடுத்துச்சிங்க. எப்பவும் போல் நம்மளோட மெஷர்மெண்ட் படி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க 1/2 கப்பு தண்ணி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு சாப்பரில் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். சூப்பராக மாவு பிணைஞ்சு கொடுத்துருச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு எங்கேயுமே சைட்லலாம் ஒட்டவே இல்லை, நல்லா அழகாக வந்துட்டு சூப்பராக திரண்டு வந்துருச்சு. நம்ம கையில் பிணைஞ்சா கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ சூப்பராக பிணைய முடியுமான்னு சொல்லி சந்தேகம்தான். பட் சாப்பர் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, சூப்பராக பிணைஞ்சு கொடுத்துருச்சு. இவ்வளோ மோட்டரை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஏன்னா 500 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ்லேயே எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருது. 2 லிட்டரில் அந்த பவுல் வர்றதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சமும் போட்டு யூஸ் பண்ணலாம், நிறையாவும் போடலாம், மீடியமாகவும் போட்டு யூஸ் பண்ணலாம். அதோட அளவு பார்த்திங்கன்னா 2 லிட்டர் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி இருக்குது. 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நம்ம சப்போஸ் இப்போ கட் பண்ணிலாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட ஜஸ்ட் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்கலாம் அடுத்து குக் பண்ணுற வரைக்கும் கூட. அதனால் ஒன்றும் நம்மளுக்கு ஃபுட்டு வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த 4 லேயர் உள்ள அந்த பிளேடு இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்துட்டு நம்ம கம்மி குவான்டிட்டி போட்டோம்னாலும் நம்ம ஈஸியாக கட் பண்ணோம். ஏன்னா கீழே உள்ள அந்த 2 பிளேடு வந்துட்டு அழகாக கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம அதிகமாக போடும்போது 4 பிளேடு சேர்ந்து கட் பண்ணும்போது இன்னுமே வேலை ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ கொஞ்சமும் நம்ம போட்டுக்கலாம், கூடவும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரசம் மிக்ஸ் தான் நம்ம வந்துட்டு ரசத்துக்கு வந்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா ஊருக்கு போயிட்டு வந்தப்போ, ஸோ அந்த ரசம் மிக்ஸை வச்சு தான் நான் ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து வெறும் தக்காளி மட்டும்தான் நம்ம கையில் கரைக்கிற மாதிரி இருக்கும். மிக்சியில் போட்டால் ரொம்ப வலுவலுன்னு அடித்து கொடுத்துரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாப்பரில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நம்மளுக்கு தக்காளி வேணுமோ அதை மட்டும் போட்டுட்டு அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு அந்த ரசப்பொடி அந்த ரெடி மிக்ஸ் இருக்குல்ல அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். 1 செகண்ட் தாங்க பல்ஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராக கையில் கரைக்கிற மாதிரி கரைச்சி கொடுத்துருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மூடி இந்த பிளேடெல்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையான அளவு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக கிடச்சிருச்சு. ரசம் மிக்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு ரசமும் இந்த சாப்பர்லேயே ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம அடித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மற்றதுலாம் வெளியில் வந்துடும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக லீக்கேஜ் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த மூடியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு எதுவுமே பெருசாக பேர் ஒட்ட மாட்டேங்குது, சும்மா லைட்டாக தான் ஒட்டுது. அதை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா வேலை சிம்பிளாக முடியுது. ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு முன்ன பின்ன டைம் தெரியலன்னா கூட அதுக்கப்புறம் பை ப்ராக்டிஸில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே 1 செகண்ட் 2 செகண்டு தான், அவ்வளோதாங்க. இப்போ மட்டன்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கடைகளில் கொத்துக்கறி மாதிரி கேட்போம். அப்போ வந்து அவங்க அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த வுட்டோட சேர்த்தே சாப் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் சிங்கப்பூரில் வந்துட்டு மினிமம் வந்து ஒரு குவான்டிட்டி இருந்தால் தான் மெஷினில் போட்டு நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சாப்பர் இருந்தால் நம்ம பசங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து ஏதாவது ஒரு ஸ்நாக் ஐட்டம் அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக மீட் எடுத்து வச்சுருந்தேன், ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான். பட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு எனக்கு குட்டி குட்டியாக சாப் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ரொம்ப வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த போனு இந்த மாதிரி மற்ற ஸ்கின் இதெல்லாம் வந்துட்டு இதில் போட்டோம்னா கொஞ்சம் சிக்கிக்கிறோன்னு நினைக்கிறேன். முட்டை ஆம்லேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போடாமல் நம்ம 4 எக் அட் அ டைமில் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு டைரெக்டாக வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எது போடணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ளஃபியாக வந்துட்டு கையில் போட்டலாம். நம்ம ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சுலாம் ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். 4 முட்டையும் சேர்த்து ஒரே ஆம்லேட்டாக போட்டுட்டு 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மெத்தட் தான் 4 பேரும் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி பண்ணுறது. பிள்ளைங்க மட்டும் சாப்பிட்றாங்கன்னா தான் தனியாக போடுறது. இப்போ மிக்சிங் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருதுங்க. நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு சைடிஷாக வந்து ஆம்லேட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 எக்கை வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டு அது கூடவே பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதில் சாப்பரில் தான் நான் கட் பண்ணினேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து அழகாக பார்த்திங்கன்னா மிக்சிங் சால்ட் எல்லாம் சேர்த்து சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக 4 முட்டையும் அழகாக அடித்து கொடுத்துருச்சு. இது வந்து நம்ம தனித்தனியாக முண்டு ஊற்றி ஒரு ஆம்லேட்டாக தனியாகவும் நம்ம போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டுட்டு கூட நம்ம வேணுங்கிற மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்றோன்னா இப்படி தான் ஒரே இதை போட்டுட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் முருங்கை பொடியையும் அப்படியே வந்துட்டு தூவி விட்டுருவேன். அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து கலந்துக்கிறது. ஸோ இது திருப்புறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள்
நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஆம்லெட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். இதில் மட்டும்தான் வந்து நம்ம பிளேடு மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் மிக்ஸ் பண்ணுற அந்த இதை வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் மேனுவலில் கீரை வந்து நல்லா கட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் எங்கிட்ட அன்றைக்கி கைவசம் இருந்தது வந்துட்டு இந்த பாலக்கீரை தான். ஸோ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா வந்து நான் ரொம்ப குட்டியாலாம் சாப் பண்ணலை. கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் நிறையாவும் வேறு போட்டுட்டேன். இதில் வந்து என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. நான் வந்துட்டு கொஞ்சம் இன்னுமே சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கணுமா என்னன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இலை போர்ஷன்லாம் கட் ஆயிருந்துச்சு. ஆனால் ரொம்ப மைனூட்டாக கட் பண்ணிருச்சு. ஒரு செகண்டுக்கும் கம்மியாக வந்து இதை ஆப்ரேட் பண்ணவும் எனக்கு வந்து இதாகலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கும் அந்த டைமிங் இன்னும் எவ்வளோ குறைக்கணும்னு சொல்லி தெரியல. கீரையோட தண்டு போர்ஷனுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு கட்டாகி வரலை. கொஞ்சம் எல்லாமே நீட்டமாக தான் இருந்துச்சு. லீஃப் பார்த்திங்கன்னா ஒரே தான் குட்டி ஆகிடுச்சு. தண்டு வந்துட்டு அப்படியே முழுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கீரை கட் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இன்னொரு நாளைக்கு வேறு வெரைட்டி கீரை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டேன். அந்த கீரை வந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கடையும் இல்லையா நம்ம மத்து வச்சு அதை வந்து இந்த சாப்பரில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். கூட ரொம்ப ஓடிருமோ அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு ரொம்ப கம்மி டைம் தான் வந்துட்டு டக்குன்னு போட்ட உடனேயுமே எடுத்துட்டேன். ஒரு செகண்டுக்கு கம்மியாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வந்துட்டு கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துட்டு கடைஞ்சி கொடுத்துருந்துச்சு. இதில் நம்மளுக்கு தண்ணி வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி நான் கெட்டியாக தான் கடைஞ்சி எடுத்திருந்தேன். ஸோ கடையிறதுமே பார்த்திங்கன்னா இந்த சாப்பர் எனக்கு பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஸோ லைட்டாக வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தாளிப்பு மட்டும் நான் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை சமையலுக்கு எடுத்தோம்னா என்னென்ன பண்ணணுமோ முடிஞ்ச வரைக்கும் அந்த சாப்பர்லேயே முடிச்சிடுறது. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பாப்பா வந்துட்டு அடிக்கடி மோர் கடைஞ்சி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் மிக்சியில் தான் வந்துட்டு மோருக்கு வந்து போட்டு அடிப்பேன். அது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி முன்ன பின்ன போயிடுச்சுன்னா வெளியிலலாம் ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா அந்த வாசர்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகாது. ஸோ பட் இதில் வந்துட்டு நான் அன்றைக்கி நல்லா கெட்டி தயிர், பச்சை மிளகா, ஜீரகம், சால்ட்டு, கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடித்து எடுத்திருந்தேன். இதுவுமே நல்லா மோர் சூப்பராக கடைஞ்சி கொடுத்துருந்துச்சு. பட் பட்டர்லாம் வந்துட்டு பிரித்து எடுக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியல. மோஸ்ட்லி இங்கே உள்ள தயிர்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த வெண்ணெயெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு நான் வெறும் மோர் தான் நான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு அது நல்லாவே வந்துருந்துச்சு. நம்ம அந்த மோர் குழம்புக்கெலாம் கெட்டியாக நம்ம மோர் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு மோருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த சாப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய கஜமுஜன்னு சொல்லி ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட்ஸு, டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன்ஸ் மெத்தடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ப்ராசஸிங் பவுலில் வந்துட்டு ஒரு மூடியை போட்டு மூட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மேலே வந்து அந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு அந்த மோடு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணால் போதும். ஸ்பீடு 1, 2, 3ன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான், வேலை டக்குன்னு முடிஞ்சிடுது. ரெண்டாவது சார்ஜ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ ப்ளக்இன் பண்ணினா போதும். எனக்கு இந்த சார்ஜ் பண்ணுறதுன்றதுனாலே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அவசர ஆத்திரத்துக்கு ஆன் பண்ணும்போது ஒர்க் ஆகலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லை தான் இதில் வந்து கொஞ்சம் இல்லை. தனியாக நட்ஸ் கட் பண்ணுறதுக்கு, கார்லிக் சாப் பண்ணுறதுக்குன்னே தனித்தனியாக சாப்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெஜிடபிள் கட்டர் அண்ட் ஸ்லைசஸ்ஸு, புஷ் சாப்பர் அந்த மேலே வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, ஸ்ப்ரிங் சாப்பர் நம்ம இழுக்கிற மாதிரி, அதிலே டபுள் பிளேடு உள்ள 2 அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மினி சாப்பர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாத்தோட வேலையும் சேர்த்து ஒரே இது பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் சாப்பர் தான் கொஞ்சம் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்காக வேண்டி இது கண்டிப்பாக வாங்கணும், இது இருந்தால் தான் சமையலே பண்ண முடியும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மாதிரி லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்போம். அது வேறு விஷயம். ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடில் நீங்கள் கட்டிங் சாப்பிங் எல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அதவே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட கன்வீனியன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒரு எதையுமே வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அது நமக்கு செட் ஆகுமா, நம்மளோட குக்கிங்க்கு அது யூஸ் ஆகுமா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த விதத்தில் நமக்கு எது செட் ஆகுதோ அதவே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பேசிக்காக சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு பார்த்துட்டேன். பட் இந்த சின்ன வெங்காயம் உரிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பூண்டு உரிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த சாப்பரில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சாப்பிங் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி மிக்சிங் இது 2க்கு தான் வந்துட்டு இந்த சாப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காய்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த கேரட்டு, பீட்ரூட்டு அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நல்லா கட் பண்ணி கொடுத்துருது. ஆனால் வந்துட்டு நம்மளோட நாட்டு காய்கறி அவரைக்காய், இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கொதறி வச்சிரும். ஸோ மற்றபடி வந்துட்டு ஓகே தாங்க.
எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் மற்ற பொருள் கூட நம்ம வாங்கினோம்னா நம்ம ரிட்டன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல்ஸ் ஐட்டம்லாம் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அது நம்ம தலையில் தான் கட்டிடுவாங்க. ரீப்ளேஸ் வேணால் பண்ணி கொடுப்பாங்க, ஏதாவது டேமேஜ் இருக்குது எனக்கு வந்து மாற்றி கொடுங்கன்னு சொன்னால். ஆனால் ரிட்டன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு தடவைக்கு 2-3 தடவை யோசித்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணணும். இதை வந்து நான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு இது பண்ணப்பே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா இதோட டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்ல முடியாது, தேவைப்படாதுன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்களோட குக்கிங் மெத்தடை பொறுத்து மாறும். ஸோ வந்துட்டு நமக்கு எது தேவையோ, எது வந்து நம்மளுக்கு சரின்னு படுதோ அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டு. இதே மாதிரி சாப்பர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இன்னுமே நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டிலலாம் கிடைக்கிது. ஸோ நான் இதை வாங்கினதுனால இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதை விட பெஸ்ட்டும் மார்க்கெட்டில் இருக்கலாம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சியிலே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுறது, சாப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோடையே வருது. அவ்வளவு ஏங்க நம்ம இப்போ பேசிக்காக வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் மிக்சியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட சாப்பர் என்னென்ன பண்ணுதோ அதில் பாதி ஒர்க்குக்கு மேலேயே பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வாங்கணும், இது வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நம்மளோட ஓன் சாய்ஸ் தான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆஃபீஸ் போகிறவங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் வீட்டில் வயசானவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வேலையை சட்டுன்னு முடிக்கிறதுக்கும், அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வந்துட்டு கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வரலாம். இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம், மணி, எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு சேவ் ஆகும். அதுவும் ஒரு பக்கம் வந்துட்டு இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ எதுவுமே வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோல வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.